இன்று எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருள் கவலை ஒழித்தல் என்பதாகும். அகத்தாய்வு என்பது 5 தலைப்புகளிலே நாம் உள்நோக்கி நம்மையே ஆராய்ந்து நல்ல நிறத்தை பெருக்கிக் கொண்டோம், தீய நிறத்தை வெளியேற்றிக் கொண்டோம் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை. இதை மனவளக்கலையில மிக முக்கியமான சாதனையாக வைத்திருக்கிறோம். மனவளக்கலை என்றால் பல நண்பர்களுக்கு ஆங்கிலத்தில் அதற்கு என்ன பெயர் என்று அடிக்கடி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு நான் நேரடியாக சொல்லி இருக்கிறேன், சிலருக்கு தெரியாது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டீர்களானால் அதில் உள்ளடங்கிய கருத்து எதுவோ அதுதான் மனவளக்கலை. மனித தன்மையை உயர்த்தி வாழ்வு வளமாக்க வல்லது, நாட்டுக்கு நலமளிக்க வல்லது எந்த கலையோ அந்த கலைதான் மனவளக்கலை என்று கூறுகிறோம். அதுதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அந்த கலையில, அந்த பயிற்சியில தவம் மனத்தை உள்ளடக்கி உயிர் மேல் செலுத்தி உயிருக்கும் மனதுக்கும் உள்ள உறவறிந்து கொண்டு அதன் பிறகு உயிரிலே இதுவரையில நாம் செய்த செயல்களெல்லாம் எவ்வாறு பதிந்து உள்ளன, எவ்வாறு வெளிப்படுகின்றன என்றெல்லாம் உணர்ந்து நல்லனவற்றை மாத்திரம் போற்றி காத்து தேவையில்லாத துன்பமில்லாத பதிவுகளை நீக்கி வருவதற்கு அகத்தாய்வு வேண்டும். இந்த அகத்தாய்வு ஏன் என்று சொன்னால் மனிதனிடம் 3 களங்கங்கள் உள்ளன. ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்வார்கள். அது வடநூலார் வகுத்த சொற்கள். தமிழில தன்முனைப்பு, பயிற்சியல் பதிவுகள், மயக்கம் என்பதால். ஆங்கிலத்துல ஈகோ, இம்பிரிண்ட்ஸ் ஆஃப் சின்ஸ் அண்ட் இல்யூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு 3 களங்கங்கள் மனிதனிடத்தில் உள்ளன. எப்படி தோன்றியன என்று பார்த்தால் அது வியப்பாக இருக்கும். இயற்கை என்பது முழுமையானது. இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் சேர்த்து பார்த்தால் அதற்கு அடிப்படையாக உள்ள, தோற்றுவாயாக உள்ள சித்தவெளி, பிரம்மம், சிவம், பூரணம் என்ற ஒரு பொருள், இயக்க நிலையில உள்ள அணு முதல் அந்த கோடிகளாக உள்ள இந்த பேரியக்க மண்டலம், அதில் தோன்றிய ஓரறிவு முதல் கொண்டு 6 அறிவு உள்ள உயிர்கள் எல்லாமே அடங்கும். இந்த இயற்கை முழுமையாக இருக்கக்கூடிய இயற்கையை நோக்கி பார்க்கிற போது ஒவ்வொரு சிறு பொருளும் அந்த இயற்கையின் ஒரு பிரிவு தவிர இயற்கைக்கு வேறுபட்டதாக இல்லை. ஆக இயற்கைக்கு அடித்தளமாக தோற்றுவாயாக உள்ள அந்த முழுமுத பொருள் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளிலே இருந்து எதுவுமே பிரிவுபட்டதில்லை, வேறுபட்டதும் இல்லை. அந்த பொருள்தான் அறிவு என்ற முறையில, அதனுடைய தன்மைதான் அறிவு என்ற முறையில எல்லா பொருட்களிடத்திலும் இயக்க ஒழுங்காக ஆற்றிக் கொண்டிருக்கிறது. மனிதனிடம் அது பூரணம் பெற்று முழுமை பெற்று அணுமுதல் அந்த கோடிகளாக உள்ள இணைப்புகளை உணர்ந்து கொள்ளவும், ஓரறிவு முதல் 5 அறிவு வரையில இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர்களின் தன்மை உணர்ந்து கொள்ளவும், அதற்கு மேலாக அறிவையே அறிவால் அறியத்தக்க 6வது நிலையாக உள்ள அறிவு, முனை என்ற இயக்கமாகிய அறிவின் முனை இயக்கமாக உள்ள மனம், நடு இயக்கமாக உள்ள எல்லா இயக்கங்களையும் பதிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உயிர், அந்த உயிருக்கு மூலமான பரம்பொருள். இந்த 3 நிலையாக அறிவு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை உணரக்கூடியது 6வது நிலையான அறிவு.
அப்படி ஆறாவது நிலையான அறிவை பெற்ற மனிதன் அதை மேம்படுத்திக் கொள்ளும் போது இறைவனேதான் இந்த பிரபஞ்சத்திலே அணு முதல் அந்த கோடிகளாக பரிணாமம் என்ற சிறப்பில ஒன்றிலிருந்து ஒன்றாக தோன்றி உயிர்களாகி உயிர்களின் தொடர் இயக்கத்திலே கடைசியாக மனிதனாக வந்திருக்கிறான். அவற்றிலே அந்த மனித இனத்திலே நான் ஒருவன் என்பதை உணரும் போதுதான் இயற்கையிலே தான் அடங்கியவனாக ஒரு பிரிவினனாக எல்லா ஆற்றலும் பெற்ற இறைவனோடு எப்பொழுதுமே இணைந்திருப்பதாக உணர்ந்தார். அது வரையில தன்னை பிரித்து வைத்துக் கொண்டு உடல் அளவில உணர்ச்சி அளவில பிரித்து வைத்துக் கொண்டு பார்க்கும்போது இந்த உடலிலே உள்ள வயது, வலுவு, உடல் நலம், ஆற்றல், செய்திறமை, பெருவளம், செல்வாக்கு, கல்வி, பதவி இவைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உயர்தாழ்வை கற்பித்துக் கொள்ளும் போது உணர்ச்சி வயப்படுகிறார், ஏற்றத்தாழ்வு நிலை அடைகிறார். மறந்துவிட்டு மூலத்தை மறந்துவிட்டு தான் தனியாக இருப்பதாக பிறரிடம் இருந்து பிரிவுபட்டு இருப்பதாகவும் இறை என்ற நிலை எண்ண முடியாத மறதியோடும் இருக்கும்போது உண்டாகக்கூடிய ஒரு சிறு எல்லை கட்டிய இயக்கம், அறிவுக்கு எல்லை கட்டிய இயக்கம் உடல் அளவில், அதற்கு தன்முனைப்பு என்று பெயர். இந்த எல்லை கட்டிய கண்டிஷனிங் ஆஃப் மைண்ட், அந்த எல்லை கட்டிய ஒரு உணர்வினால இரண்டு எண்ணக்கோடுகள் எழுகின்றன. அவை ஒன்று தான், இன்னொன்று தனது. தான் என்பது அதிகாரப்பட்டு எல்லாரும் எனக்கடங்க வேண்டும், என் விருப்பம் போலேதான் அவர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணம். தனது என்பது பொறுப்பற்று, மேலும் மேலும் பொறுப்பெல்லாம் எனக்குடமையாக இருக்க வேண்டும், மேலும் மேலும் நான் சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பொறுப்பற்று. இப்படி தான் தனது என்பது இரண்டு எண்ணக்கோடுகள் அக்ரஷன் அண்ட் பொசசிவ்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம். ஆட்சி, பொறுப்பற்று, இந்த இரண்டு எண்ணக்கோடுகளாக தன்முனைப்பிலே இருந்து தோன்றக்கூடியது. இந்த இரண்டு எண்ணக்கோடுகளும் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையில அடிக்கடி ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப நிர்பந்தங்களுக்கு ஏற்ப 6 உணர்ச்சி வள நிலைகளாக டெம்பரமெண்டல் மூடு இவைகளாக தோன்றுகின்றன. அவைதான் பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாய் மனப்பான்மை, வஞ்சம் என்று கூறுவார்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று வடலுக்கார் கூறுகிறார். கிரீட், anger, miserliness, immoral, sexual, passion, vanity and vengeance, இது ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. இந்த 6 குணங்கள் அடிப்படையில, உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்களினுடைய அடிப்படையில மனிதன் செயல்புரிவானேயானால் அது முழுமையாக நலமளிப்பதாக இருக்காது. தனக்கும் பிறருக்கும் அல்லது தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தீமை தருவதாக, துன்பம் தருவதாகத்தான் இருக்கும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஆற்றும் செயல்களின் விளைவு. அப்படி தன்முனைப்பினால தான் தனது என்பது ஏற்பட்டு அதன் வழியே வந்த 6 குணங்கள் வயமாக செயல் செய்யும் போது தீமை பயக்கக்கூடிய செயல்களை செய்து விடுகிறான். இது ஒவ்வொரு செயலும், எண்ணம், சொல், செயல் மூன்றுமே அவனிடத்திலே பதிவாகி விடுகின்றன. செய்யும் போது பதிவு, செய்த பிறகு விளைவு பதிவு, பிறகு மீண்டும் மீண்டும் அது செய்ய வேண்டும் என்ற ஆர்வமாக எழுதுகிறது அந்த பதிவு. அதையே செய்கிறான், அதே போன்று துன்பத்துக்கு ஆளாகிறான். இதை பழிச்செயல் பதிவுகள் என்று சொல்வார்கள். அது சான்ஸ்கிரிட்ல கண்மம் என்று சொல்வார்கள். ஆணவம், கண்மம்,
இந்த ஆணவம் கண்மை என்ற இரண்டினாலே தன்னிணைப்பு பழிச்செயல் பதிவுகள் இந்த இரண்டினால மனிதன் அமைதியாக சிந்திக்க முடியாது, சரியாக சிந்தனையில நல்லது கெட்டது என்பதை தேர்ந்தெடுக்க முடியாது, தவித்துக் கொண்டிருக்கிறான், மயங்கி விடுகிறான். இந்த மயக்கத்திலே தான் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். இதைதான் மயக்கம் என்றும் மாய என்றும் கூறுகின்றோம். ஆகவே மனிதன் முழு மனிதனாக வாழ வேண்டியது அவசியம். ஏனென்றால் 6வது அறிவு வந்திருப்பது இயற்கை வளர்த்த வாழ்வின் மூலமாக செயல்திறனாலும் அறிவின் திறனாலும் மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ வேண்டியவன். பல கோடி மக்களும் அவரவர்கள் தெரிந்த செயல்களை செய்து ஒவ்வொருவரும் அதன் பயனை ஒருங்கிணைந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு கூட்டாக வாழக்கூடியவன் மனிதன். இந்த இடத்துல பேராசை, சுகம் முதலிய இந்த 6 குணங்கள் எழுந்து இயங்குமேயானால் ஒருவருக்கு ஒருவர் துன்பம் இழைத்துக் கொண்டே துன்பங்களை தான் வாழ்க்கையிலே பெருக்கிக் கொள்ள முடியும். எனவே மனிதன் இந்த 6 குணங்களிலே இருந்து விடுபட வேண்டும். அப்படி மேலும் போது ஏன் முடியவில்லை? இதுதான் மனித இனம் தோன்றி இன்று வரையில பேரறிஞர்கள் பலர் எடுத்துக்கொண்ட முயற்சியில கொடுத்த விளக்கங்களில இன்னும் முழுமையான பலன் கிட்டவில்லை. எல்லா மதங்களுமே தன்முனைப்பு ஒழிக்க வேண்டும் என்று கூறி வந்த போதிலும் கூட அது இதுவரையில எந்த மதமும் ஏழை பஞ்ச பாதகங்கள் இவற்றை ஒழிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன என்றால், இந்த 6 குணங்கள் மனிதன் மாத்திரம் ஏற்பட்டவை அல்ல. மனிதனுக்கு முன்னதாக இந்த பரிணாமத்திலே வேறு உயிர்களிடத்திலே இருந்து மனிதன் தோன்றினானே, அதற்கு முன்னமே இந்த பேராசை, சீனா, கடும்பற்று இவைகளெல்லாம் அது படிப்படியாக படிந்து இருக்கின்றன. அது மனிதனாக வந்த பிறகு மேலும் மேலும் பலம் பெற்று விட்டது. 6 குணங்களும் அந்தந்த இடத்திலே கிடைத்த வாய்ப்புக்கு ஏற்ப செயல் செய்து அந்த பதிவுகளை அதிகப்படுத்திக் கொண்ட போது அந்த பதிவுகளிலே இருந்து மனிதன் விலகுவதற்கு ஏற்ற அறிவு வளம், அறிவு திடம், தெளிவு இதை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு சமயம் இது நல்லது இது கெட்டது என்று தெரிந்து கொண்டாலும் கூட, அதுபடி வாழ வேண்டும் என்று எண்ணினாலும் கூட, சந்தர்ப்பம் வரும்போது புலம் அளவிலே எல்லை கட்டிய பழக்கத்தினால அந்த பதிவுகள் வழியே மனிதன் வழிக்கு விழுந்து விடுகிறான். அதையே திரும்ப திரும்ப செய்து விடுகிறான். இந்த பதிவுகளிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்கு தெளிந்த அறிவு வேண்டும். நல்ல செயல்களை செய்து பழக்கம் செய்து நல்ல செயல் பதிவுகளையும் விரும்பி பதிவு செய்ய வேண்டும். அந்த முறைதான் யோகம் எனப்படுகிறது. எண்ணத்தை ஒழுங்குபடுத்தி அதை நல்ல முறையில ஒழுங்கு செய்து டிசிப்ளைன், அதாவது ஸ்ட்ரீம் லைனிங் ஆஃப் மைண்ட், ஒழுங்காக ஓடச் செய்வதற்கு பழகிக் கொள்வது தன் விருப்பம் போது. அதே போல செயல்களையும் நல்ல செயல்களையே செய்து பழகிக் கொள்வது டிசிப்ளைன் இன் தி டீட்ஸ். செயல்களிலே ஒழுக்கம்தான் அறம் என்று கூறுகிறான். மனதை ஒழுங்குபடுத்துவது தியானம் என்றும் தவம் என்றும் இறை வழிபாடு என்றும் கூறுகின்றோம். ஆக இந்த இரண்டின் அறியும் போது அதற்கு வேண்டிய உணவு போன்று நன்றாக இருக்கிறது என்று ரசிக்கும். ஆனால் மீண்டும் செயலுக்கு வரும்போது உணர்ச்சிகள் தான் வெல்லும். அதற்கு பதிலாக அறிவை விழிப்பு நிலையிலே வைத்திருந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி பழகி
அறிவு மேலாக நிற்கவும் புலன்கள் அடங்கி செயலாற்றவும் ஏற்ற பயிற்சி வேணும் அல்லவா? அந்த பயிற்சியை தான் ராஜயோகம் என்று சொன்னார்கள். 5 புலன்களுக்கு அறிவு அடிமையாகி இருக்கக்கூடிய நிலையை மாற்றி நல்வினைகளை செய்து 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 அந்த பதிவுகளை பெற வேண்டும் என்றால் சாதனை வேண்டும். இதுவரையிலே வந்த போதனை மார்க்கங்கள் எல்லாம் போதாது. போதனைகள் எல்லாம் கேட்கும் போது நன்றாக இருக்கும். ஏனென்றால் அறிவு அதை அறியும் போது அதற்கு வேண்டிய உணவு போன்று நன்றாக இருக்கிறது என்று ரசிக்கும். ஆனால் மீண்டும் செயலுக்கு வரும்போது உணர்ச்சிகள் தான் வெல்லும். அதற்கு பதிலாக அறிவை விழிப்பு நிலையிலே வைத்திருந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி பழகி 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 அறிவு மேலாக நிற்கவும் புலன்கள் அடங்கி செயலாற்றவும் ஏற்ற பயிற்சி வேணும் அல்லவா? அந்த பயிற்சியை தான் ராஜயோகம் என்று சொன்னார்கள். 5 புலன்களுக்கு அறிவு அடிமையாகி இருக்கக்கூடிய நிலையை மாற்றி அறிவுக்கு விழிப்பு நிலையை கொண்டு வந்து உளப்பயிற்சியினால 5 புலன்களையும் முறையறிந்து அளவறிந்து செயலாற்றி அடக்கி நிர்வாகம் செய்யக்கூடிய அறிவு ஆட்சி என்ற நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பயிற்சியை இன்டிகிரேட்டட் பிராக்டிஸ், அதுதான் ராஜயோகம் என்று சொல்வார்கள். அறிவை ஆட்சியிலே அமர்த்துவது. அந்த முறையில தான் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போது நாம் இந்த சிறப்பு பயிற்சியில அகத்தாய்வு என்ற தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் உள்ளத்திலே என்ன என்ன எண்ணங்கள் எழுகின்றன, அவை என்ன பதிவிலே இருந்து வந்தன, எப்போது ஏற்பட்டவை, இப்பொழுது அதை செயல்படுத்தினால் என்ன ஆகும் என்றெல்லாம் அறிந்து கொள்வதற்கு, அதை முறைப்படுத்துவதற்கு எண்ணம் என்பது என்ன, மனதுக்கு உயிருக்கு என்ன உறவு, இவைகளெல்லாம் உணர்ந்து கொள்வதற்காக நேற்று எண்ணம் ஆராய்தல் என்ற தத்துவத்தை முதலிலே அந்த பயிற்சியை நாம் செய்தோம். அடுத்தபடி இன்று காலையில 2வது பயிற்சியாக ஆசை சீரமைப்பு என்று, ஆசை ஏன் வருகிறது, அதை எழுந்த ஆசை நிறைவு பெறாது விட்டால் என்ன ஆகும், அப்படி நிறைவு பெறாத ஆசைகள் எவ்வளவு சேர்ந்து கொண்டே இருக்கின்றனோ அவ்வளவு மனிதன் பயணித்து விடுகிறான். ஆகவே எழுந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் ஆசைகளை உற்பத்தி செய்வது மனம், நிறைவேற்றுவது உடல். மனதனுடைய வேகம் அதிகம். 1 மணி நேரத்துக்கு 9 ஆசைகளை உற்பத்தி செய்துவிடும். உடலோ ஒரு ஆசை நிறைவேற்றுவதற்கு உரிய காலம் வேண்டும். 1 ஆண்டு ஆகும், 1 நாள் ஆகும், 10 ஆண்டுகள் கூட ஆகும். ஆகவே ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் உடலையும் மனதிலே கொண்டு, உடலுக்கும் மனதுக்கு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அப்பொழுதுதான் ஆசையை நிறைவேற்ற முடியும். எனவே உடலின் நிலைமை அறிந்து, அதனுடைய தன்மை அறிந்து, ஆற்றல் அறிந்து முதல்ல ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். நல்லது கெட்டது என்று தெரிந்தெடுக்க வேண்டும். அதன் பிறகு அது சமுதாயத்துக்கு நல்லதா கெட்டதா, ஆசை நிறைவேற்றிக் கொண்டால் என்ன விளையும் என்றெல்லாம் பார்க்கிற போது நல்ல ஆசைகளே தான் நிலையாக நிற்கும், மற்றதெல்லாம் தள்ளிவிட வேண்டியது. அந்த பயிற்சி இன்று காலையில நடத்தினோம். இப்பொழுது சிவம் கவலை ஒழித்தல் என்ற இடத்துக்கு வர்றோம். கவலை ஏன் வருகிறது? கவலை என்பது ஒரு பொருளோ அல்லது மக்களோ பொருளோ காரணம் அல்ல, மனமேதான் காரணமாக இருக்கிறது கவலைக்கு. ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கலை இன்னதென்று வந்து உணர்ந்து கொள்ள முடியாதனால, அது தோன்றிய வழி தெரியாதனால, அதை எதிர்க்கும் சக்தி மனிதனுக்கு இல்லாதனால, அதை தீர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அறிவுக்கு கிட்டாதனால அங்கே சோர்வடைகிறது. அதை விட்டுவிடவும் இல்லை, நிறைவேற்றவும் முடியவில்லை. அங்கே தேங்கி நிற்கிறது மனம். எந்த செயலையும் செய்ய முடியாத கலக்கமுட்டு இருக்கிறது.
அந்த கலக்கத்திலே உடல் சக்தி அழிந்து கொண்டே இருக்கிறார். இந்த மனநிலைதான் கவலை என்று கூறுகின்றோம். தேவைக்கு இருப்புக்கு இடையே உள்ள பள்ளத்தை நிரப்ப முடியாது தவித்துக் கொண்டிருக்கிறது. தேவையை குறைக்க மனமில்லை, இருப்பை அதிகரிக்க வழி இல்லை. இரண்டையும் இணைக்கவும் முடியாது தவித்துக் கொண்டிருக்கும் போது அது கவலை என்று சொல்கிறோம். தன் எண்ணத்துக்கும் பிறருடைய எண்ணத்துக்கும் உள்ள முரண்பாடு, அந்த முரண்பாட்டை தவிர்க்க வேண்டுமானால் பிறர் எண்ணத்தினுடைய உயர்வறிந்து தான் ஒத்து போக வேண்டும். அதை விட்டுவிட்டு தன் எண்ணமே சரி என்ற ஒரு பிடிப்பை வைத்துக் கொண்டு பிறர்தான் இறங்கி வர வேண்டும் என்ற எண்ணம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே தோல்வி அடைகிறது. அப்போ பிறருடைய கருத்துக்கும் நம்முடைய கருத்துக்கு இடையே வேறுபாடு இருக்கும் போது தோல்வி ஏற்படுத்துகின்றார். அந்த இடத்திலே கவலை. கற்பனையாக ஏதோ இது வேண்டும் அது வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து என்ன செய்கிறோம் என்ன நிகழ்கிறது, அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சி என்று தொடர்பாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் இந்த அடிப்படையெல்லாம் விட்டுவிட்டு அது எனக்கு வேண்டாம், இது இப்படி வர வேண்டும் என்று கற்பனையாக நினைக்கிறோம். ஆனால் இயற்கையாக வரவேண்டிய நிகழ்ச்சி வரும்போது ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். கவலை. எதிர்பார்ப்பதற்கும் இயல்பாக நடப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை கண்டு அதை இணைப்பு செய்ய முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில கவலைப்படுகிறோம். இவ்வாறு கவலையினுடைய காரணத்தை நாம் பார்க்கும்போது பொறுத்தல், பொறுத்துக் கொள்ளுதல், அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ், சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் என்ற 3 மனநிலையை அறிவில பழகி கொண்டோமையானால் பெரும்பாலும் கவலைகளை விட்டுவிடலாம். கவலையே இல்லாத வரலாம். கவலைக்கு இடமே இல்லை. என்ன செய்தோமோ அந்த செயலுக்கு செய்ய விளைவுகள் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் பார்த்தாலும் எதிர்பாராவிட்டாலும் நாம் செய்த செயலுக்குரிய விளைவுகள் வந்து கொண்டுதான் இருக்கோம். அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி நாம் அனுபவித்துத்தான் ஆகணும். ஆனால் வந்துவிட்டதை ஏற்றுக்கொள்ளும் போது கவலை இல்லாமல் இருக்கிறது, கடமை உணர்வு ஏற்படுகிறது. இதை எப்படி சமாளிப்பது, இதை எப்படி நடத்துவது என்ற ஒரு கடமை உணர்வு வந்து உற்சாகம் ஏற்படுகிறது, வலு ஏற்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளாமலே விட்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அதை எதிர்த்து போராடவோ அல்லது தீர்த்து கொள்ளவோ சக்தி இழந்து விடுகிறது. அதனால கவலையினால லாபமே இல்லை. ஏன் கவலைப்படணும்? பிறந்து விட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாளை முடிய போறோம். நிச்சயம் இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிய போகிறது. அதற்கு மேலாக என்ன நமக்கு அதிகமாக பெரிய பொருள் இருக்கிறது இந்த உலகத்துல? அதை விட சிறிய சிறிய பொருட்கள் மதிப்புடையவைதான் எல்லாமே. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. செய்த செயலுக்கு விளைவு சரியாக வந்து கொண்டிருக்கிறது இயற்கையின் சட்டத்தினால. சமுதாயமும் ஒவ்வொருவனுக்கும் தேவையுள்ள பொருட்களை கோடிக்கணக்கான மக்கள் கூட்டி உழைத்து தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் கடமை செய்து அதை பெற வேண்டியதுதான். அந்த முறையில நாம் உண்மை உணர்வு பெற்றுவிட்டோமையானால், இயற்கையோடு ஒன்றி நின்று ஆராயும் தன்மையை வளர்த்துக் கொண்டோமையானால், சமுதாயத்திலே பல மக்கள் பல நிலைகளிலே, அறிவு நிலைகளிலே, தேவையிலே, அறிவின் வளர்ச்சியிலே, சுதந்திரத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அவர்கள் எல்லாம் மாற்றி அமைத்து விட வேண்டும் என்ற கற்பனையோடு ஒவ்வொருவரும் அவர் இப்படித்தான் நடக்க வேண்டும், இவர் இப்படி நடக்க வேண்டும், இவர் எனக்கு இதை செய்ய வேண்டும், இதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதுமே நம்முடைய எண்ணத்துக்கும் ஆசைக்கும் தக்கவாறு பிறர் ஈடுபட வேண்டும், பிறர் உழைக்க வேண்டும், பிறர் ஒன்றுபட வேண்டும் என்று எண்ணுகிறோம் தவறாக. இந்த தவற்றிலே விளைவதுதான் பலவேறுபட்ட கவலைகள் ஒவ்வொருவருக்கும். இந்த தவற்றிலே இருந்து நாம் மீள வேணுமானால் என்ன செய்ய வேண்டும்? எதிர்பார்ப்பது.
இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு கற்பனையான எதிர்பார்ப்புகளை அடியோடு நிறுத்தி விட வேண்டும். ஒன்றுமே யாரிடமிருந்து எதிர்பார்க்கவே வேண்டாமே. செயல் செய்வான், விளைவு உண்டாகும், அனுபவிப்போம். எந்த செயல், எந்த நிகழ்ச்சி நிலைமைகள் வந்தாலும் முன் செய்த விளைவுகளாக இருக்கும் அல்லது சமுதாயத்தினுடைய அமைப்பாக இருக்கும், அதை தள்ளிவிட முடியாது, ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொண்ட பிறகு நான் என்ன செய்ய வேணும் என்று சிந்திப்போம், செய்வோம். என்றால் இதுக்கு என்ன, எங்க கவலை? ஏற்றுக்கொள்ளாத போறதுக்கு என்ன காரணம்? தன்முனை. எனக்கு அதுதான் வேண்டும் என்று ஏதோ ஒன்றை எண்ணி அதுவே உயர்வு, இதுவே நீதி, இதுதான் வேண்டும் என்று ஒரு பிடிவாதம் உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கோம் அந்த தன்முனைப்பினால். அதனால அதை விட்டு இறங்க முடியவில்லை, சரியான இடத்துல உட்கார முடியவில்லை, தவித்துக் கொண்டிருக்கிறோம், ஆடிக்கொண்டே இருக்கிறது மனம். அதுதான் கவலை. அதை ரெண்டா கூட பிரிச்சுடலாம். கா கூட்டல் வலை என்ன? கற்பனை வலை. அதான் கவலை. இந்த கவலையிலிருந்து விடுபட வேண்டுமானால் உண்மை உணர்வு வேண்டும். நம்முடைய ஆற்றலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த இயற்கையிலே அமைந்துள்ள பேராற்றல் அத்தனையும் நம்மிடமே அமைந்திருக்கிறது, அறிவிலேயும் அல்ல உடல் கருவிலேயும் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த அளவு நம்ம அறிவையும் அல்லது உடல் கருவிகளையும் பண்படுத்தி பயன்படுத்த வல்லவனாக மாறுகின்றோமோ அந்த அளவிலேயே சிறப்பு அடையலாம், நாமும் வாழலாம், பலருக்கு வாழ்வளிக்க முடியும். அத்தகைய பேராற்றல் ஒவ்வொரு மனிதனும் 10 பேர் இல்ல, 20 பேர் இல்ல, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஏதோ ஒரு வழியிலே நலம் செய்ய முடியும். அத்தகைய ஆற்றல் இந்த உலகம் முழுதும் உள்ள மக்கள் குலத்துக்கு நன்மை செய்ய முடியும் ஒரே மனிதன். அத்தகைய பேராற்றல் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எந்த அளவிலே நாம் அதை பயிற்சி செய்து வெளிக்கிளப்பி அதை கொண்டு வருகிறோமோ அந்த அளவு பயனாகும். அதை விட்டு எனக்கு இதுதான் வேண்டும் என்று ஒரு சிறு விஷயத்திலே மனதை செலுத்தி அதிலேயே மூழ்கி செலுத்தி நிற்கிற போது இவ்வளவும் ஆற்றல் எல்லாம் இழந்து விடுகிறோம். ஆனால் பிறரை என்ன இருந்து எதிர்பார்க்கிறோம் பாருங்க, அவர் மாற முடியாது, அதனால தோல்வி அடைகிறோம். அதனால எதிர்பார்க்கிறத விட்டுவிடும். எதிர்பார்ப்பதை எப்படி விடுவது? அது நட்டமாகுமே என்று எண்ணலாம். இல்லவே இல்லை. நீங்கள் எதிர்பாராவிட்டால் உங்களுக்கு வர வேண்டியது அவர் மூலமாகவோ அல்ல சமுதாயத்தின் மூலமாகவோ தங்கவே போறதில்லை, தடைபடவே போறதில்லை. அது பாட்டுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் காலத்தோட. ஆகவே எதிர்பாராது இருப்பதிலே நட்டம் இல்லை, ஆனால் லாபம் உண்டு. என்ன? எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது நம்ம மனதை ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம், எல்லை கட்டி வைத்திருக்கிறோம். இதுதான் தேவை என்ற ஜட்ஜ்மெண்ட், அதனுடைய அளவு, அதனுடைய தன்மை, காலம். இந்த நாளால ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்கும் இந்த 4 வகையில ஒரு கட்டு போட்டு வச்சிருக்கோம். அதுதான் நீதி என்ற உணர்வு. அது இந்த அளவிலே வர வேண்டும், இந்த தன்மையிலே அமைந்து இருக்க வேண்டும், இந்த காலத்திலே வர வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த 4லே 1 2 தவறிதான் போகும். எப்பொழுதும் நாம் நினைத்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த நீட், குவான்டிட்டி, குவாலிட்டி, டைம், இந்த 4 ஒன்றுபடவே படாது. எப்பொழுதுமே எதிர்பார்ப்பதிலே ஏமாற்றம் தான். அப்பொழுது எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருப்பதற்காகவா பிறந்தோம்? அதுவா பிறவினுடைய பயன், பிறவினுடைய நோக்கம்? அதல்ல. பிறவியினுடைய நோக்கம் 6 அறிவோடு வந்துவிட்டா அந்த அறிவை உயர்த்தி இயற்கையின் ரகசியம் உணரணும், அறிவின் பெருமை உணரணும், உடலின் மதிப்பு உணரணும், சமுதாயத்தின் மதிப்பு உணரணும். விரிந்து இறை நிலையோடு தன்னை கலக்க விட்டுக் கொண்டு முழுமை பேர் அடைய வேண்டும். அதுதான் பிறவியினுடைய நோக்கம். அந்த பிறவியினுடைய நோக்கம் அப்படி இருக்க, அதுக்கு முரண்பாடான செயல்கள் எதை செய்தாலும் அதற்கு அது இயற்கையினுடைய இனிமையை கெடுப்பதாகவே ஆகும். இட் இஸ் a disturbance of natural rhythm. எந்த இடத்திலே நேச்சுரல் rhythm என்பதை குலைக்கிறோமோ அந்த அளவு வாழ்க்கையிலே சிக்கலும் துன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். எனவே விட்டுவிடுங்க. யாரா இருந்தாலும் நமக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் கூட அவர் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவருடைய செயலுக்கு நாம் ஒரு கற்பனையை ஏற்படுத்திக் கொள்ளும் போது
அவர் சுதந்திரத்தை இழக்க வேண்டி வரும். அது எவ்வளவு நாளைக்கு இழக்க முடியும்? அவருடைய அறிவு ஆட்சி தடைப்படும். அப்படியே போய்கொண்டிருந்தால் என்ன ஏற்படும்? அதை விட்டு விடுவோம். அதற்கு பதிலாக எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டால் எத்தனையோ வகையில ஏமாற்றங்கள் தவிர்க்கலாம். அதோடு நம்மை கணக்கெடுத்துக் கொள்வோம். நாம் எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், நம்மிடம் என்ன ஆற்றல் இருக்கிறது, இன்னும் எந்த வழியிலே நம்முடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள முடியும். ஆக நாம் எதற்காக இதை வேண்டுகிறோம் அதை வேண்டுகிறோம் என்று எண்ணினால், மனிதனாக பிறந்தவனுக்கு 5 வகையான கடமைகள் தானாகவே துக்கி நிற்கின்றன. தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், குடும்பத்தை, அவனோடு சேர்ந்த உறவினர்களை பார்க்க வேண்டும், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம் என்ற 5 வகையில அவனுடைய ஆற்றல் விரியும் அளவிலே கடமை செய்துத்தான் ஆக வேண்டும். அது உள்ளுணர்வாக அவ்வப்போது எழுந்து கொண்டுதான் இருக்கும் அந்த கடமை உணர்வு. அந்த கடமை உணர்வுகளை சரியாக செய்வதற்கு, கடமைகளை செய்வதற்கு தன்னிடம் உள்ள ஆற்றல் என்ன என்று கணக்கெடுக்கணும். வயதால, வலுவால, தொழில் திறமையினால, கல்வியினால, செல்வாக்கினால, செல்வத்தினால எந்த இடத்துல இருக்கிறோம்? என்னுடைய இத்தனை இருப்புகளையும் வைத்துக் கொண்டு என்னை எப்படி பார்த்துக் கொள்ள முடியும்? குடும்பத்தை எப்படி பார்த்துக் கொள்ள முடியும்? எந்த விதத்திலே உதவ முடியும்? சுற்றத்தாருக்கு எந்த வகையிலே உதவ முடியும்? சமுதாயத்துக்கு எந்த விதத்திலே உதவ முடியும் என்று எண்ணி எண்ணி பார்த்தோம்னா, திட்டமிட்ட முறையில உள்ளதை கொண்டு செய்ய ஆரம்பிக்கிறோம், செய்ய நினைக்கிறோமே, இங்கதான் தவறே இருக்காது. அங்கே கற்பனையிலிருந்து எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்பெல்லாம் கற்பனை, ஆகையினால அது சரியா வராது. இங்க உள்ளதை கொண்டு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமே, இதுதான் கான்கிரீட், இதுதான் நல்ல முடிவு, செயல் செய்ய முடியாது, பிராக்டிக்கல். அதனால உள்ளதை கணக்கெடுக்க முயலுங்கள். அதன் பிறகு இதே கடமைகளை நல்ல முறையிலேயே செய்வதற்கு எந்தெந்த வகையிலே என்னுடைய ஆற்றல்களை பெருக்கிக் கொள்ள முடியும், இன்று உள்ள கடமைகளிலே இன்று வழுவாது மேலும் என்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு என்ன வழி, இந்த 2 போதும். இந்த செய்து கொண்டு எப்பொழுதும் இந்த 5 வகை கடமைகளை செய்வதற்கு தயாராக, பிறருக்கு உதவி செய்வதற்கு தயாராக திட்டமிட்டுக் கொண்டு தயாராக இருப்போம், செய்து கொண்டே வருவோம். எப்படி இருக்கும் மனமும் உடலும் என்று எதையோ கற்பனை செய்யறோமே, இதை கற்பனை செய்து பார்க்கலாம். இது கற்பனை ஆகாது, விஷுவலைசேஷன். இமேஜினேஷனுக்கும் விஷுவலைசேஷனுக்கும் வித்தியாசம் உண்டு. இது அடிப்படையான விண்ணாற்றல் அல்லது விஞ்ஞானத்தையோ அல்லது தத்துவத்தையோ அடிப்படையாக கொண்டு செய்ய முடிந்ததை அனுபவத்தை வைத்துக் கொண்டு இது செய்ய முடியும் என்று அளவிட்டு நிர்ணயிப்பது, இதுதான் திட்டம். ஆனால் கற்பனை என்பது அப்படி இல்லை. ஒரு ஆசை, அளவு கிடந்த ஆசையினால அதை அடையலாம் இதை அடையலாம்னு தேவையோ தேவையில்லையோ அது மாதிரி எண்ணிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே பிறர் மனம் எனக்கு கட்டுப்படணும், பிற பொருள் எனக்கு கட்டுப்படணும், பிறருடைய ஆற்றல் எனக்கு கட்டுப்படணும் என்று எத்தனை பேர் நமக்கு உரியவர்களாக நெருங்கியவர்களாக இருக்கிறார்களோ அவ்வளவு பேர்கள் மீதும் நம்முடைய எண்ணத்தை பாய்ச்சி ஒவ்வொருவருக்கும் ஒரு குல்லாயை தச்சு போட்டுட்டு கையில பத்திரமா வச்சிருக்கோம். எல்லாருக்கும் அந்த குல்லாயை போட்டு பார்க்கிறோம், ஒட்டாது, ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினால பிணக்கு, கருத்து பிணக்கு ஏற்பட்டாலும் செயல்ல நாம் எதிர்பார்க்கிறது வராத பிணக்கு ஏற்பட்டாலும் மனம் இடிபடுது. அறிவு செயல் நல்ல முறையிலே ஃப்ரீடம், சுதந்திரமாக வாழ முடியாது. இதனால இந்த கவலை என்பது மனிதனுக்கு தேவையே இல்லாதது. ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒரு நாளைக்கு இறப்பு என்பது இருக்கிறது. இதுவரையில இருப்போம், பசி வருமோ, ஐயோ பட்டினி கிடக்க நேரிடுமே, அன்றைக்கு எந்த ஒரு நாளைக்கு போறதுக்கு நாளைக்கு தான் போனா போகுது, இன்னைக்கு தான் போனா போகுது, அதற்காக கவலைப்படுவானே, அப்படி வந்து விட்டார். கவலைப்படுவதனாலே அந்த துன்பத்திலே இருந்தா, அந்த வீழ்ச்சியில இருந்தா ஏதேனும் ஒரு சிறு உதவி வெளிவருவதற்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதிலேயே ஆழ்ந்து விடத்தான் செய்யும். ஆகையினால கவலை என்பது மனிதனுக்கு விட்டுவிட வேண்டிய ஒன்று. அந்த கவலை என்பதை நான் ஒரு காலத்துல
விவசாயத்துல ஈடுபட்ட போது முதல்ல ஏற்ற மூட்டை அரைச்சிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த ஆட்கள் சொன்னாங்க, ஐயா இதை எடுத்துட்டு கவலையை போட்டோம்னா ரொம்ப நல்ல பாய்ச்சலுக்கு உதவும், இந்த 5 ஏக்கருக்கும் கூட அப்பப்போ தண்ணி பாய்ச்சிக்கலாம்னு சொன்னான். சரின்னு போட்டோம். இது காலையிலிருந்து 6 மணி வரைக்கும் இறைப்பாங்க. 6 மணி நேரம் தண்ணி இருக்கும். மறுபடியும் ஒரு 4 மணி நேரம் விட்டு வைப்பாங்க. சாயங்காலம் வந்து அது தண்ணி இருக்கும், இறைப்பாங்க. இந்த கவலையை போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா 1 மணி நேரத்துல இருக்கிற கிணறு காலி. அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் சுரக்கம். அதன் பிறகு ஒரு 1/2 மணி நேரம் இறைக்கிறதுக்கு தான் தண்ணி. நான் அப்பதான் கவலை என்பதுக்கு அர்த்தம் புரிந்தது. ஒரேடியா கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வாரி கொட்டி வறட்டி விடுகிறத, இதே போல மனிதனிடம் உள்ள ஒரு ஆற்றல் முழுமையும் வறட்டி எடுத்து விடுகிறதுனால அதுக்கும் கவலைன்னு பேர் வச்சாங்க என்று. அதுவும் ஒரு கற்பனை தான். எப்பொழுதுமே நம்ம மனதுக்கு ஒரு திருப்தி அடைகிறதுக்கு எதையாவது ஒண்ணு நினைச்சு பார்த்து ஆஹா இப்படிதான் இருக்கும் என்று என்றோம். அந்த மாதிரி எண்ணிக்கொண்டேன். ஆகவே அந்த கவலை என்பது நமக்கு வேண்டியதே இல்லை. ஒரு சிறு அணுவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுவும் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற 3 இழைப்போடு அமைப்பு, அதனுடைய தன்மை, இயக்க ஒழுங்கு, அதோடு ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது சேர்ந்த அணுவும் சரி, அல்லது மாலிகுலும் சரி, அல்லது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு தோற்றமும் சரி, அந்த அணுக்களுடைய சேர்க்கைக்கு ஏற்ப, அழுத்தத்துக்கு ஏற்ப அந்த பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற இந்த 3 தன்மையும் ஒழுங்கிலே மாறி ஒழுங்காக ப்ரொபோர்ஷனேட் ஆக்ஷன். எதுவுமே இந்த பிரபஞ்சத்துல தவறுதே கிடையவே கிடையாது. எல்லாமே நேதியோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதை உணர்வு அளவுல நாம் எந்த பொருளோடு எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொண்டு அந்த அறிந்த வழியை செய்கிற போது சரியான விளைவுகள், நாம் எண்ணிய விளைவுகளை நாம் பெறலாம். ஆகவே தவறு நம்மிடம் இல்லாம பார்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர, ஏதோ அவரிடம் இருக்கிறது தவறு, அதை திருத்தி விட வேண்டும் என்று நினைக்கிறோம். எப்பொழுதுமே நாம் கவலைப்படுவதில் பிறகு திருத்தி விட வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் தன்முனைப்பினால. இந்த உலகத்திலே யாருமே ஒருவரை திருத்திவிட முடியாது. இதுவரையில திருத்தியவர்களும் இல்லை. திருந்த வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் அறிவின் வளர்ச்சியினால, பக்குவத்தினாலே. அவர்களுக்கு திருந்தியவர்கள் உதவலாம், வழிகாட்டலாம், அவ்வளவுதான் செய்யலாம். திருந்த வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு, முன் வருபவர்களுக்கு திருந்தியவர்கள் வழிகாட்டி உதவலாம். ஆனால் திருத்த வேண்டும் என்று எண்ணி திருத்த முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரையும் ஒரு பதிவு இருக்கிறது, ஒரு அறிவின் வளர்ச்சி இருக்கிறது, அவர்களுக்கு என்ற ஒரு எண்ண பிடிப்பு இருக்கிறது. ஆகையினால இன்னொருவர் அதை மாற்றிவிட முடியவே முடியாது. பயத்தினாலே ஏதோ ஒரு சில சமயம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில அந்த செயல்ல மாற்றம் காணலாம். ஆனால் அது உண்மையான மாற்றம் ஆகாது. ஆகவே நாம் எண்ணுவதெல்லாம் அவர் இப்படி நினைக்க வேண்டும், இவர் இப்படி நினைக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமே, அதை விட்டுவிட வேண்டும். எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது, பிறவியின் நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை ஒட்டி அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவை இருக்கிறது, இந்த உலகத்திலே வாழ சுதந்திரம் இருக்கிறது. முடிந்த வரையிலே அவர்களுக்கு இத்தனை அனுபவிப்பதற்கு என்னால் ஏதேனும் உதவி செய்ய முடியுமா? இந்த இடத்துல நில்லுங்க. கவலை ஒடிந்தது மாத்திரம் அல்ல, எப்பொழுதுமே மனநிறைவு இருக்கும், இன்பம் இருக்கும். இந்த மனநிறைவு, இன்பமும் அமைதியும் வந்துவிட்டது. ஆனால் அறிவு எப்பொழுதுமே பூரணமாக பொங்கி இயற்கையிலே அமைந்துள்ள ஒரு இயற்கை எழில்களை கண்டுகளிக்கக்கூடிய, எப்பொழுதுமே பேரின்பமாகவே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை மனதுக்கு வந்துவிடும். இந்த மனநிறைவு, இன்பமும் அமைதியும் வந்துவிட்டது. ஆனால் அறிவு எப்பொழுதுமே பூரணமாக பொங்கி இயற்கையிலே அமைந்துள்ள ஒரு இயற்கை எழில்களை கண்டுகளிக்கக்கூடிய, எப்பொழுதுமே பேரின்பமாகவே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை மனதுக்கு வந்துவிடும். இத்தகைய 1000 இன்பங்கள் உலகத்திலே, பிரபஞ்சத்திலே நிறைந்து இருக்கிற போது, நம்முடைய உடலுக்குள்ளாக, உயிருக்குள்ளாக 1000 இன்பங்கள், ரகசியங்கள் அடங்கி இருக்கிற போது, இவைகளை எல்லாம் விட்டு மறந்து விட்டு ஏதோ ஒரு சிறு எண்ணத்தின் மேலே, சிறு பொருள் மேலே
அவர் அதை செய்ய வேண்டும், இவன் இதை செய்ய வேண்டும், இவள் இப்படி வர வேண்டும், எனக்கு அவர் அடங்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்துக் கொண்டு தன்முனைப்பினால கடமையை மறந்து இந்த உடைமைக்கே போராட்டம். இந்த நிலையில தான் கவலை என்பது அதிகரிக்கிறது. இதை விட்டுவிட வேண்டுமானால் நாம் முதல்ல எதிர்பார்ப்பதை விட்டுவிட வேண்டும். அதற்கு அடுத்தது நம்மை கணக்கெடுக்க வேண்டும். எப்பொழுதுமே பிறருக்கு உதவி செய்ய தயாராக இருக்க வேண்டும். இதெல்லாம் தெரிந்து கொண்டா இது தெரியாத முன்னே பல சிக்கல்கள் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பேலன்ஸ், அதாவது இருப்பாக இருக்கின்றன. அவைகள் எல்லாம் உட்கார்ந்து இப்போ அதை போக்கிக் கொள்ளணும். அதற்கு என்ன வழி? எல்லா சிக்கல்களையும் எழுதி கொள்ளணும். ஒரு பேப்பர் எடுத்து எழுதி கொண்டு 4 வகையாக சிக்கல்களை பிரிக்கணும். தீர்க்க முடியாத சிக்கல்கள், அதை தாங்கிக் கொள்ள வேண்டியது, பொறுத்துக் கொள்ள வேண்டியது, ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அது ஒரு ஹெட்டிங். 2வது அற்பத்தனமானது, அதை விட்டுவிட்டா ஒன்றுமே ஆகாது, காலத்தால சரியாயிடும், அதற்காக நாம் மனம் செலுத்த வேண்டியது அவசியமே இல்லை என்று இருக்கக்கூடிய அலட்சியம் செய்யக்கூடிய சிக்கல்கள் தானாகவே போய்விடும். 3வது காலத்தால, அதாவது இயற்கையாலேயோ சமுதாயத்தாலேயோ தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல், அதற்காக நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதில் பயனில்லை. ஆகவே தள்ளி போட்டு காலத்தால் நடைபெறும், அது வரையில இருக்கட்டும் என்று எண்ணிக்கொள்வது 3வது. 4வது, நான் என்னுடைய கடமையை பொறுத்த வரையில இந்த சிக்கலை இன்னென்ன முறையில நான் இப்பொழுதே தீர்க்க வேண்டும், இது காலம் தள்ளக்கூடாது என்று தன்னை பொறுத்த வரையில அவ்வப்போது ஆற்ற வேண்டிய கடமை உணர்ந்து உடனடியாக தீர்க்க வேண்டிய சிக்கல்கள் என்று 4ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். அத உதாரணத்துக்கு ஒவ்வொன்று சொல்றேன். ஒரு குழந்தை ஒரு வீட்டுல போலியோ அட்டாக் ஆகி ஒரு கையோ காலோ இழந்து விட்டது. நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, கடைசியில ஒண்ணுமே வரல. அதையே பார்த்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் என்ன? இது நான் செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டேன், வந்து விட்டது, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக என்று ஏற்றுக்கொண்டால், அந்த ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதற்கு தானாகவே ஆற்றல் வந்துவிடும். அதுதான் இயல்பு. ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல. அப்படி ஏற்றுக்கொள்ளது அதுதான் இன்டியூரன்ஸ், என்டியூரன்ஸ் என்று சொல்றது. அந்த மாதிரி ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொள்வது. அதற்கு அடுத்தபடி நான் குள்ளமா இருக்கேன் அல்லது நான் நட்டையா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, வேணும்னு எனக்கு மனதுக்கு துன்பம் அளிக்க இழுத்து கூறுவதற்காக நான் குள்ளமா இருந்தேன்னா ஏய் குள்ளா என்று சொல்றது, அது சின்ன வயசு வரைக்கும். அதன் பிறகு போய்கொண்டே இருந்தா காதல கேட்கிற மாதிரி 4 பேர் இருக்கிற இடத்துல குள்ளம் போறான் என்று சொல்லுவாங்க. அதே போல நெட்டையும் போறான்னு சொல்லுவான். இத காதல வாங்கி அதற்காக ஒரு உணர்ச்சி வயப்பட்டு சண்டைக்கு போனா எத்தனை சண்டைய எதுக்கு ஏற்றுக்கொள்ள நேரிடும். இம்மாதிரி குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி இன்சல்ட் பண்றதுக்கு என்றே அதிலேயே இன்பம் அடையக்கூடிய மக்கள் பலர் இருக்காங்க. ஒரு சிறுமணம் படைத்தவர்கள், அவர்கள் எல்லாம் சின்ன சின்ன சொல்கள் அனாவசியமாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதை எடுத்துக்கொண்டோம்னா நம்முடைய பிறவினுடைய நோக்கமும் தடைப்படும், வாழ்க்கையினுடைய ஒரு இன்பமும் தடைப்படும். ஆகையினால அதெல்லாம் அலட்சியம் செய்துவிட்டு அவர்களுக்கு தெரிஞ்சதை அவன் சொல்றான், அதுக்கு மேல அவனுக்கு தெரியாது, விட்டு விட்டு போக வேண்டியதுதான். நாம் போய்கொண்டே இருக்கோம், வழியில நாய் படுத்துக்கிட்டே இருக்குது, நாம் ஒன்றுமே செய்யல, எழுந்து கொலைக்குது, நாம் போறோம். இது ஏன் நான் ஒண்ணுமே செய்யலையே, அந்த நாய் ஏன் கொலைக்குது என்று யாரை போய் கேட்கறது? கேட்க முடியாது. அதனுடைய இயல்பு. அதே போல மக்களுடைய இயல்பு கூட அந்தந்த காலத்துல ஏதேனும் ஒன்று குறை சொல்லி அதிலே இன்பம் உடையவர்கள் இருக்காங்க. அவர்கள் அந்த இன்பத்தை அடையட்டும் என்று விட்டு விட்டோமானால், அதை அலட்சியம் செய்து விட்டா தானாகவே போய்விடும். அது அதற்காக நாம் வருந்த வேண்டியதில்லை, கவலைப்படவும் வேண்டியதில்லை. அதை அலட்சியம் செய்ய வேண்டியவை. 3வது, ஏதோ ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டால் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது.
அதை வைத்துக்கொண்டு இன்னும் திருமணம் ஆகலையே இன்னும் ஆகலையே என்று இரவும் பகலும் கணவன் மனைவியுமாக ஒருவருக்கு ஒருவர் வருந்து கொண்டிருப்பாங்க கொஞ்ச காலம் தனித்தனியாக. அதுக்கப்புறம் ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நீ என்ன சும்மா உட்கார்ந்து இருந்தா மாப்பிள்ள வந்துருவானா வீட்டுக்கு என்ற அளவுக்கு, நீதான் போய் பாருன்னு சொல்றாங்க அவங்க. இப்படியே தினந்தோறும் சண்டையும் வரும். இது திருமணம் என்பது பெண்ணை இட்டும் போய் எங்கேயாலும் யாருக்கையாலும் ஒப்பிச்சுட்டு வந்துடுறது அல்ல. அதே போல யாராயும் தெருவில் போகிற எழுத்தாந்தப்பா இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அல்ல. அதுக்குரிய காலத்துல முறையோடு நடக்க வேண்டியது. ஆனால் அவரவர்களுடைய பிறவி பயனை ஒட்டிய அந்த வினையை ஒட்டி கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் அமையும். அதற்குரிய காலத்துலதான் அமையும். அது வரையில காத்திருக்கணும். ஆனா முயற்சி மாத்திரம் இடைவிடாது செய்து கொண்டிருந்தால் போதும். அந்த அளவுல நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், காலத்தால அமையட்டும். அப்படி அமையே இல்லை ஆனால் கன்னியாகவே தான் இருக்க பிறந்தாள் என்றால் அப்படியே தான் நான் என்ன செய்ய முடியும் என்ற அளவுல ஏற்றுக்கொண்டு மனதை விரித்து வைத்துக் கொண்டு நிம்மதியாக இருக்க வேண்டியதுதான். ஒருத்தர் நிம்மதியாக இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னொருத்தர் விடமாட்டாங்க என்பது தெரியும் எனக்கும். நானும் குடும்பத்துல இருக்கிறவன் தான். ஆனாலும் அதை அந்த இடத்துல அவர்கள் வருந்தும் போது கூடவே சேர்ந்து கண்ணீர் விட்டுட்டு அவர்கள் அப்படித்தான் செய்வாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். இந்த அளவுக்கு உயர முடியல, தத்தளித்துக் கொண்டிருக்காங்க. நான் அதற்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது, இல்ல நானும் பார்க்கிறேன் என்று அவர்களோட சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு ஆறுதல் செய்துட்டு காலத்தை தள்ள வேண்டியதுதான், கவலை விட வேண்டியதுதான். அதே போன்று ஒரு குடும்பத்துல 4 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. சொத்து ஏராளமா இருக்கு. ஆனால் ஒரு பையன் சரியா வேலை செய்யறது இல்லை, அல்லது மேல கல்யாணம் பண்ணிட்ட ஆளுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளாக 2-3 குழந்தை பிறந்து போச்சு. இப்ப சின்ன பையன் அல்லது மற்றவன் கணக்கு போடுறான், நாம எல்லாரும் சம்பாதிக்கிறோம், எல்லாருக்கும் ஒரே சமமா தானே வருவாய் பங்கிடணும். அவங்க எங்க அண்ணன் குடும்பத்துல அண்ணன் மனைவி 3 குழந்தைகள் 5 பேர் சாப்பிடுறாங்க. நான் ஒருத்தன், அவங்க ஒருத்தன். இது எப்படி பங்கு? நான் 5 பேருக்கு செலவு எழுத முடியுமா? முடியாது. அதனால நான் வேற போகணும் சொல்லுவோம். இந்த எண்ணம் விட்டதே. அப்பா அம்மா எல்லாம் அப்பா நாங்க அதோட இருக்கிற வரைக்கும் நீங்க இப்படியே ஒரே குடும்பமா இருந்துட்டு போறதா நல்லது, எங்களை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரிச்சுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்கிறது இல்லை. இந்த விஷத்தன்மை மனதுல விட்டதானால் பிரிவு வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அது உயர்ந்து கொண்டுதான் இருக்குமே தவிர தாழவே தாழாது. அதை அறிந்து எப்பொழுது அந்த எண்ணம் வந்ததா, கூப்பிட்டப்பா இந்த பொருளை இந்த வச்சுக்கோ, எங்களுக்காக இது இருக்கட்டும் என்று முடிக்க வேண்டியதுதான். இது காலம் தாழவே கூடாது. அதே போன்று ஒருவருக்கு நிறைய சொத்து இருக்குது, கொஞ்சம் கடன் இருக்கு, ஆனா கடனை வட்டி கொடுக்க முடியல. 4 வட்டத்துல வளர்ந்து கொண்டே போனா இருக்கிற சொத்தையே விழுங்கிடும் என்ற நிலையில சொத்துக்கள் ஒரு பகுதியை விற்று ஒழுங்கு செய்து கடனை தீர்த்து விட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியதுதான். அது உடனடியாக செய்ய வேண்டும். உடம்புல ஒரு கட்டி வந்துட்டு பழுத்து போச்சு, ஆனா மேல உடையில ஏதோ ஒரு காரணத்தினால மூடிக்கொண்டது, அது செப்டிக் ஆயிடும். இன்னும் போக போக உடனடியா டாக்டர் போய் அதை ஓபன் பண்ணி திறந்து அதை எடுத்து விட வேண்டியதுதான், ஆத்தி விட வேண்டியதுதான். அது உடனடியா செய்யணும், காலதாமதம் செய்யக்கூடாது. இவ்வாறு உடனடியாக செய்ய வேண்டிய செயல்களை, கடமையை உணர்ந்து அதை செய்ய வேண்டியது, அதுதான் நம்முடைய வேலை. மற்றவைகளெல்லாம் இம்மாதிரி 4 வகையாக நம்முடைய சிக்கல்களை பிரித்து கொண்டு அந்த 4 தலைப்புக்கு கீழே அரசாங்கத்துல ஆபீஸுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் போட்டு நீங்க எழுதி வச்சுட்டு அப்பப்போ தோன்றிய சிக்கல்களை அதுக்கப்புறம் தீர்த்து கொள்ளலாம். இந்த இருக்கக்கூடிய இருப்பான சிக்கல்களை இம்மாதிரி பிரிச்சு வச்சுக்கிறது. ஒரு தடவை நல்ல முறையில இதெல்லாம் அலசி ஆராய்ந்து திட்டமிட்டு ஒவ்வொன்றை பற்றி நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டா அதே சிக்கல் மீண்டும் மனதுக்கு வரும்போது அந்த அளவு அழுத்தம் கொடுக்காது, அந்த அளவு கவலையும் கொடுக்காது. ஏற்கனவே அது ஆராய்ச்சி செய்யப்பட்டது, முடிவு எடுக்கப்பட்டது, முடிவு இருக்கிறது. ஆகையினால மனம் லேசாக இருக்கும், வலு பெறும், அதை தாங்கிக் கொள்ளும். அந்த தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வர்ற போது அதை தீர்த்து கொள்ளக்கூடிய திறமையும் உண்டாகிடும். எல்லா துன்பங்களும் காலத்தால போயிட்டே இருக்கும். போன வருடத்துல ஒரு சிக்கல் வந்தது, அது ஏதோ பெரிய சிக்கல் என்று கலங்கி வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி போச்சுன்னு இன்னைக்கு பார்த்தோம்னா நமக்கே ஒரு
வெட்கம். இந்த ஒரு சின்ன சிக்கலை பெருசா எண்ணிக்கிட்டு 5 நாள் தூங்காத இருந்தேன், நானு சாப்பிடாத இருந்தேன், எந்த மாதிரி என்னுடைய மனம் இருந்தது என்று நாமே எண்ணிக்கொள்வோம். அப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் கூட அடுத்த வருஷம் அடுத்த மாதம் பார்க்கிற போது ஒன்றும் இல்லாத போயிடும். எப்படியே எந்த சிக்கல் இருந்தாலும் நாம் இந்த ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு சிக்கலும் இல்லை. மொத்த சிக்கல் என்ன? இந்த உடலிலே உயிர் சிக்கிக்கிட்டு இருக்குது பாருங்க, அதுல இருந்து வந்ததுதான் எல்லா சிக்கலும். அந்த சிக்கல் போற போது எல்லா சிக்கலும் போகத்தானே போகுது. அதனால அது வரைக்கும் இருந்தா இருந்துட்டு போகுது. சிக்கல் இருந்தா எங்க? வாழ்க்கையில தானே இருக்கோம், நான் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறோம், அங்கதான் இருக்கோம். வரும் போகும் சிக்கல், அப்பப்ப சமாளிச்சுட்டு தான் இருக்கணும். சிக்கலே இல்லாத வாழ வேண்டும் என்று எண்ணினோம் பாருங்க என்ற பாருங்க, அதுவே சிக்கல் தான். அது ஏன்னா அது முடியாது. இயற்கைக்கு மனாக உட்கார்ந்துட்டே இருக்கிறோம், ஒண்ணுமே நாம் ஒன்றும் செய்யல, ஆனா மூத்திரம் வந்துருது, அது சிக்கல் தானே. அந்த மாதிரி உணர்ச்சிகள் உடல்ல இருந்து தோண்டி கொண்டே இருக்கும். அது தீர்க்கறதுக்கு பொருள் வேணும், வசதி வேணும். அது இல்லாத போது சிக்கல், அது கவலை. இப்படி அவ்வப்போது சிக்கல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். சிக்கல் இல்லாத வாழவே முடியாது. அப்படியே சிக்கலே இல்லாத ஒருவனுக்கு வாழ்ந்து அமைந்ததாக வச்சுக்கொள்வோம். மனிதனுடைய மனம் என்னன்னா, இறைநிலையை உணர்ந்து அந்த முழுமை பேர் அடையிற வரையில சிக்கலே இல்லாத ஒருவருக்கு வாழ்வு அமையுமானால், ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளும் வரையில அவன் கையையும் வாயையும் மனதையும் வைத்துக் கொண்டு இருக்கவே மாட்டான். ஏதேனும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விட்டு ஐயோ சிக்கல் ஐயோ சிக்கல் என்று அவதிப்பட்டுக் கொண்டுதான் இருப்பான். ஆகையினால சிக்கலை இல்லாது இருக்கணும் என்ற எண்ணமும் அந்த கற்பனை கூட அது கூட சரியானது அல்ல என்று கூறி, நல்ல முறையில சிக்கல்களை உணர்ந்து கொள்ளவும், உண்மையாக சிக்கலே இல்லாததையெல்லாம் சிக்கலாக நினைத்துக் கொண்டு பெரிய துன்பப்படுவதும் உண்டு. அந்த அளவுக்கு ஆற்றலை வளர்த்துக் கொண்டு எந்த சிக்கலும் அதுக்குள்ளாகவே ஒரு ஆற்றல் இருக்குது, அதுவே உடைத்துக் கொண்டு அந்த சிக்கலை தீர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒரு சிக்கலுக்குள்ளாகவே இருக்கிறது. ஆக எவரி ப்ராப்ளம் ஹேஸ் இட்ஸ் ஓன் சொல்யூஷன் வித்தின் இட். அதை தெரிந்து கொண்டோமானால் அது தானாகவே போகும், காலத்தால போகும். நான் இதுவரையில என்ன செய்ய வேணுமோ அவர் மாத்திரம் செய்கிறேன், செய்து கொண்டு இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டால் சிக்கலே இல்லாத, சிக்கல் இருந்தாலும் அதை சமாளித்து வாழக்கூடிய ஒரு தெளிவான வாழ்வை அடையலாம் என்று கூறி, அந்த முறையில சிக்கல் ஒழித்து சிக்கல் கலைந்து கவலை ஒழித்த வாழ்வை அடைய முற்படுங்கள். அதனால மனதுக்கு அமைதி ஏற்படும், அறிவுக்கு சிந்தனையாற்று உயரும், திறமை வளரும். நாம் பிறவி பேரை அடைய வேண்டிய இறை நிலைக்கு போவதற்கு தடையில்லாத அறிவு வளர்ச்சி உண்டாகும் என்று கூறி, இந்த முறையில கவலை ஒழித்தல் என்ற பயிற்சி நல்ல முறையில செய்து பயிற்சி செய்து பார்த்து அது வாழ்வில பயன்படுத்தணும். அப்போதுதான் நமக்கு பயனாகும் என்று கூறி, நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று மனம் குளிர வாழ்த்தி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.